தோழர்களே, நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால், தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள். ஒருவேளை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள். கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள். கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள். பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா? அப்ப தோழர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது செகண்ட் டைமும் உறுதிப்பட சொல்றாரு அப்படின்னா அப்ப அது உண்மைதான் போல இருக்குது. பெரும்பாலான பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் எங்க தோழரை விட்டுட்டு அந்த பக்கம் தாவேகா பக்கம் தப்பிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தோழருடைய இந்த 2வது புலம்பல் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. இருங்கய்யா, நீங்க பாட்டுக்கு என்னை விட்டுட்டு தனியா போவாதீங்கயா, உங்களை எல்லாம் வச்சுதான் நான் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இந்த எலெக்ஷனுக்கு திமுக கிட்ட. அப்படி அது ஒத்து வரலன்னா ஒன்னா போவோம். விஜய் கிட்ட போறதா இருந்தாலும் அப்படியே ஒன்னா நம்ம கேங்கா போவோம். என்னை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு முந்திட்டு போவாதீங்க. நம்ம 2016 நம்முடைய தோழர் மக்கள் நல கூட்டணி போட்டாரா? அந்த கூட்டணிக்கு அதுக்கப்புறம் பேரே வச்சாங்க தெரியுமா? கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி அப்படின்ட்டு. இவருக்கு என்ன நினைப்புனா, நான் தான் கருப்பு எம்ஜிஆர் அடுத்த முதலமைச்சர். அந்த அம்மாவுக்கு வெள்ளை எம்ஜிஆரே பிடிக்காது. அப்புறம் எங்க கருப்பு எம்ஜிஆர் பிடிக்கும்? விஜயகாந்த் சொல்ல முடியுதுன்னா சொல்ல முடியாது. அவரால் சொல்ல முடியாது. அவரால் நிதானமாவே மேடையை நிக்க முடியல. சொந்த கட்சி வேட்பாளரை போட்டு சாத்துறாரு. அந்த அளவுக்கு முன்கோபம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் விஜயகாந்த் அவர்களை கேவலமாக பேசிவிட்டு, அவருக்கு மேடையில நிதானமா நிக்கவே தெரியாது, அவங்க தொண்டர்களே அவர் தூக்கி போட்டு அடிப்பாரு அப்படின்லாம் பேசிட்டு, அடுத்து கூட்டணி வச்ச உடனே இப்ப சொல்றாரு பாருங்க, கொள்கையற்ற பதர்கள், சினிமா நடிகை பின்னாடி போறீங்களா, நீங்க எல்லாம் என்னத்துக்கு உருப்படுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாருல. விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு? தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் என்கிற புகழோடு விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராகிறார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோடு திரைப்படத்தில் தோன்றியவர் இன்றைக்கு தமிழக முதல்வராக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடாது? ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்லாத ஒரு தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், மிக முக்கியமான தகுதி. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்வந்திருக்கிறார். இப்ப நம்ம தோழருடைய இந்த பேட்டர்ன் படி நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு பேசுறது மாதிரி இப்ப தர்மபுரியில பேசுறத வச்சு பார்த்தோம்னா என்ன சொல்றாரு? அதே தான், இருங்கயா போவாதீங்க, பார்த்து பேசிட்டு போறதா இருந்தா ஒன்னா போவோம். அன்னைக்கு நீ என்னையா விஜய்க்கு ஃபயர் விடுறது? நான் விடுறேன் பாரு போய் நின்றுட்டு. நீ எவனும் கனவுல கூட எதிர்பார்க்காத மாதிரி பில்டப்பையும் எலிவேஷனையும் நான் கொடுப்பேன். யாருக்கு? அதே தாவேக தலைவர் விஜய்க்கு. அன்னைக்கு நான் கொடுக்கும் போது நீ முன்னாடி உட்காந்து விசில் அடிக்கணும், சத்தமா விசில் அடிக்கணும், சத்தமா கை தட்டணும். அந்த வேலை தான் உன் வேலை. அதை விட்டுட்டு தலைவனை தனியா விட்டுட்டு தனியா நீ பாட்டுக்கு போறது அது தவறான விஷயம்.